யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் எம் திலக்குமார் அவர்கள் தலைமையில் 25/1/2026 அன்று மாலை 6 மணி அளவில் குன்றத்தூர் பெரிய தெருவில் நடைபெற்றது. அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் முன்னிலையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக கழக மகளிரணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். அதிமுக கழக இளம் பேச்சாளர் உ அஜித்குமார் அவர்களும் அதிமுக கழக இளம் பேச்சாளர் செல்வி நித்ய ரவி அவர்களும் மொழிப்போர் தியாகிகளின் தியாகங்களை எடுத்துரைத்தனர். இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும் முன்னதாக அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் மொழிப்போர் தியாகிகள் அனைவருக்கும் வீர அஞ்சலி செலுத்தப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான இந்த வீர வணக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட, பகுதி, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக மழையையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கூட்டத்தில் மாற்று கட்சியில் இருந்து விலகி பலர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் எஸ் சேகர் அவர்களும், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ஏ முரளி என்கிற கார்த்திக் அவர்களும், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் எஸ் மணிகண்டன் அவர்களும், குன்றத்தூர் ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஆர் பாலாஜி என்கிற விக்னேஷ் அவர்களும், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் கே சரண்ராஜ் அவர்களும் அனைவருக்கும் நன்றி கூறினர். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். தமிழ்மொழி காத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். வீர வணக்கம், காலமுத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நடராசனுக்கு வீர வணக்கம், நடராசனுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். கோடம்பாக்கம் சிவலிங்கத்திற்கு வீர வணக்கம், கோடம்பாக்கம் சிவலிங்கத்திற்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அரங்கநாதனுக்கு, வீரம்பாக்கம் அரங்கநாதனுக்கு. கழகத்தினுடைய காவல் தெய்வம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொம்மனச்செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், மனித நேயமிக்க தலைவி என்றது இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்கட்சியினுடைய தலைவர், நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றேன். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை இங்கே தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மாணவர்களுடைய செயலாளர் எங்களது பாசமிகு தம்பி வழக்கறிஞர் திலக்குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை முன்னிலை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய
இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், எங்களது பாசமிகு சகோதரர் மதானந்தபுரம் பழனி அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக மொழிபோர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு மாபெரும் பொது கூட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே தமிழ் மொழியை காப்பதற்காக தனது இன்னுயிர்களை ஈந்து அந்த மொழிபோர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றேன். தகுதி படைத்த இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேறு எந்த ஒரு கட்சிக்கும் அந்த அருகதையே கிடையாது. இன்றைக்கு தமிழ் மொழியை காத்திருக்கக்கூடிய இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவுடைய இயக்கம். இன்றைக்கு இந்த தமிழ் மொழியை காப்பதற்காக உயிரித்த அன்பு சகோதரர் தாளமுத்தானாலும் சரி, அண்ணன் நடராசன் ஆனாலும் சரி, சாரங்கமணி ஆனாலும் சரி, கீரனூர் முத்தானாலும் சரி, இப்படி தமிழ் மொழிக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீரம் வணக்கம் செலுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உலக தமிழ் மாநாட்டை நடத்தி காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு உலக தமிழ் மாநாட்டை நடத்தி காட்டிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு. 3 தமிழோடு 4வது தமிழாக அறிவியல் தமிழை கொண்டு வந்து சேர்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அற்புதமான வெற்றி கூட்டணியை இன்றைக்கு அமைத்திருக்கிறார். விரைவிலே தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் பல்வேறு சித்து வேலைகளை எல்லாம் செய்து மக்களை எப்படியாவது ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அவற்றை எல்லாம் தவிடுபொடியாக்கி 2026 தமிழகத்திலே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்பட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த தொகுதியில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மதானந்தபுரம் பழனி அவர்கள் பேச. ஐயா ஐயா சாரு ஐயா சாரு கொஞ்சம் தள்ளி வாங்க, கவரேஜ் ஆகுது. தந்து சிறப்பித்த அனைத்து கழக தொண்டர்களுக்கும், பொறுப்பாளருக்கும், கிளை கழக செயலாளருக்கும், வருகை சிறப்பித்த அனைத்து பொறுப்பாளருக்கும் வருகிறவர்கள் வரவேற்று இப்போது அக்காவுக்கு சிறப்பாக மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மூவரையும் வழங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தம்பி திலக்குமார் அவர்களே, கூட்டத்திலே சிறப்புரையாற்றி வந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் பழனி அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மழை பெய்தாலும்
விடாது இந்த கூட்டம் நடைபெறும் என்கிற லட்சியத்தோடு மாணவர் அணி சார்பில் நடைபெறுகின்ற இந்த மாணவ செல்வங்களை கொள்கையிலே விட்டுக் கொடுக்காமல் கொள்கையை உறுதியோடு நிறைவேற்றியே தீர்வோம் என்கிற லட்சிய கனவோடு இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தம்பி திலக்குமாருக்கு கீழே பணியாற்றுகிற மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் வீரவணக்க நாள் கூட்டம். எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் சோமசுந்தரம் அவர்கள் மறைந்த தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிற போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய தினத்தை இங்கே நடத்தி காட்டினார்கள். தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது நம்முடைய தமிழகத்திலே தங்களுடைய இன்னுயிரை நீத்த தியாகிகளுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய நாள் இந்த நாள். அதிலும் குறிப்பாக தாளமுத்து நடராஜன், அரங்கநாதன், சிவலிங்கம் போன்றவர்களெல்லாம் மறைந்தாலும் கூட திருச்சியிலே வீரன் சின்னசாமி தன்னுடைய தேக்கு மர தேகத்திலே தீயை வைத்துக் கொண்டு பெட்ரோலை ஊற்றி ஊற்றி கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உயிர் துறக்கிற நேரத்திலே கூட இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று உறக்க கத்திவிட்டு செத்தவன் சின்னசாமி. அவரை நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன். இந்த தியாக செம்மல்கள் எல்லாம் மொழிப்போருக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தியாக தழும்புகளாக விளங்கி கொண்டிருப்பவர்கள். அவர்களை இன்றைக்கு மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மாணவர் கழகத்தின் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி சார்பிலே இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது கொழுந்துவிட்டு எரிந்ததற்கு பிறகுதான் நம்முடைய தமிழ்நாட்டை கோலோச்சி கொண்டிருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை இந்த மாணவர்களின் போராட்டம் தான் வீழ்த்தி காட்டி 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்தார்கள். 1967 பெருந்தலைவர் காமராஜர், மிகப்பெரிய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் மாணவ செம்மல் விருதுநகர் சீனிவாசன் போட்டியிட்டார். ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் பேரியக்கத்து தலைவரை மாணவரணி சார்பிலே போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சீனிவாசன் என்பவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்ட தியாகி அன்றைக்கு காமராஜரை வீழ்த்தி வெற்றி கொடியை நாட்டி 67 பேரறிஞர் அண்ணா அவர்களை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக அமர வைத்த பெருமை என்பது மாணவர் அணிக்குத்தான் சாரும். அதையேதான் தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை மாணவ செல்வங்களால் இந்த ஜனவரி 25 வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் என்று சொல்லி இந்த தியாகிகளை மறக்காத அளவிற்கு வரக்கூடிய தலைமுறை மாணவ செல்வங்கள் இந்த நாட்டை பற்றி, நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகிகளை பற்றி, மொழிக்காக போராடிய தியாகிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டங்களை இன்றைக்கு இவ்வளவு மழை பெய்தால் கூட நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குன்றத்தூரிலே நான் பலமுறை பேசியிருக்கிறேன். ரொம்ப கூட்டங்கள் இந்த குன்றத்தூர்ல தான் நடக்கும். இந்த தடவை ரொம்ப பேசணும்னு கணக்கு போட்டு தான் இங்க வந்தோம். ஆனா இன்னைக்கு மழை வந்து இன்னைக்கு சதி பண்ணிட்டு இருக்கு. அது யார் செய்த சதின்னு தெரியல, சதி பண்ணிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரே எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். எப்போது மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போவார், அண்ணன் எடப்பாடியார் எப்போது கோட்டைக்கு போவார் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் தேதிகளை திருப்பி திருப்பி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கொடுங்கோல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்திலே எந்த விழாக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, அரசு விழாவுக்கு போனாலும் சரி, எந்த விழாவுக்கு போனாலும் சரி, அவர் பேசுற ஒரே பேச்சு, நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்,
எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம், ஒண்ணுமே எங்கள்கிட்ட பெண்டிங்கே கிடையாது. அவர் எல்லா இடத்திலும் பேசிட்டு இருக்கிறார். ஆனால் கடந்த 1 மாத காலமாக சென்னையிலே தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. செவிலியர் போராட்டம். அவர்கள் குறித்து கேட்கிறார்கள், நீங்க சொன்ன வாக்குறுதி 311 ஏன் நிறைவேற்றல? வாக்குறுதி நம்பரை போட்டு கேட்கிறாங்க ஸ்டாலினை பார்த்து, வாக்குறுதி நம்பரை போட்டு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவர்களும் கேட்கிறாங்க. நர்சு போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம். ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல அப்படி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சரியான பதிலை சொல்லாம நேற்றைக்கு இறுதி நாள் சட்டசபையில வீரவசனம் பேசி நாங்கள் வருவோம், திரும்ப வருவோம் சொல்லியிருக்கிறாரு. வரமாட்டீங்க, திரும்ப வரமாட்டீங்க. தூசியெல்லாம் தட்டி வச்சிருக்கிறோம், தூசியெல்லாம் தட்டி எத்தனை கோடி ஊழல்னு கணக்கு போட்டு கவர்னர் கிட்ட கொடுத்திருக்கிறோம், பிரதமர் கிட்ட கொடுத்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அங்க போக மாட்டீங்க, வேலூருக்கு போவீங்க, பாளையங்கோட்டைக்கு போவீங்க, திருச்சிக்கு போவீங்க. அதனால் கணக்கு பாருங்க. தயவு செய்து திரும்ப கோட்டைக்கு போவான்னு சொல்றதை மட்டும் நீங்க மறந்துருங்க. மக்கள் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. மின்சார கட்டணம் தொட்டா ஷாக்கடிக்குது. கட்டணம் 1000 ரூபாய் வர்ற கரண்ட் பில்லு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். அவரை கொஞ்சம் கொடை இறக்க சொல்லுங்க. 8 வீடு கட்டியிருந்த லிஃப்ட் போட்டா அது கமர்ஷியல். கருப்பு கடை. யார் கொடுத்தது இந்த அதிகாரம் உங்களுக்கு? லிஃப்ட் போட்டாலேயே கமர்ஷியல். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, மாடியில் இருக்கு வீடு, அவங்களால போக முடியாது, லிஃப்ட் போட்டிருக்காங்க, அது கமர்ஷியல். சாதாரண குடும்பம் நடத்தக்கூடிய வீட்டில் கூட அதை கமர்ஷியல் கணக்கு போட்டு மின்சார கட்டணத்தை அப்படியே தலைமையில திணிச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. இதுக்கு நீங்க முடிவு கட்டணுன்றதை நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். இன்னொன்னு திருப்பி சொல்றான், எல்லாருமே பாஜகவுக்கு அடிமை, பாஜகவுக்கு அடிமைன்னு சொல்றான். பாஜகவோட நாங்க கூட்டு சேர்ந்தாலேயே அடிமைன்னா அவெல்லாம் கூட்டு சேரலையா? திமுக சேரலையா? மருமக முரசொலி மாறனுக்கு படுக்கையில கூட மந்திரி பதவி வாங்கினாரே கருணாநிதி, யாரோட கூட்டு? பிஜேபியோட கூட்டு. 1 வருஷம் படுத்த படுக்க மந்திரியா இருந்தாரு. படுத்த படுக்க கையெழுத்து போட முடியாது, மந்திரியா வச்சிருந்தாங்க பிஜேபி. யாருக்கு யார் அடிமை? நாங்கள் அடிமை. எங்க அண்ணன் மேல வழக்கு இருக்கா? அண்ணன் எடப்பாடியார் மீது வழக்கு இருக்கா? அந்த வழக்கை வாபஸ் பார்க்கறதுக்கு நாங்க அடிமையா இருக்கோம். நீங்க தான், உங்க குடும்பமே அடிமை குடும்பம் தான். ஏன் தெரியுமா? சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. அண்ணன் இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமர். அந்த கமிஷனை வாபஸ் வாங்கி ஜெயிலுக்கு போகாத அளவுக்கு நிறுத்துறதுக்கு இந்திரா காந்தி அம்மா காலில் விழுந்து சர்க்காரியா கமிஷனை அவர் இருந்து விலக்கு பெற்றிருந்தார். எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு எங்களை பார்த்து அடிமைன்றீங்க. நாங்க ஒண்ணு அடிமை இல்லை. கூட்டு சேர்ந்தாலேயே எங்கள் அண்ணன் சொன்னார், இது தேர்தலுக்காக கூட்டணி. அடிமையாக இருப்பது என்பது திமுக தான், அண்ணா திமுக அல்ல. அடிமையாக இருந்து இருந்து ஒவ்வொரு வழக்கையும் திரும்ப பெற்று வந்தது நீங்கள். ஜெயிலுக்கு போனாரே கருணாநிதியினுடைய மகள் கனிமொழி திகார் சிறைச்சாலையில் எப்படி வந்தா? கருணாநிதி போய் டெல்லியிலே முகாமிட்டிருந்தார், சிறைச்சாலை வாசலிலே காத்திருந்தார். அங்கே போய் அடிமை வேலை செய்து அந்த வழக்கை எப்படியாவது மகளை வெளியே கொண்டு வருவதற்கு அடிமை வேலை செய்து வந்தவர் கருணாநிதி. தெரியாதா? நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்களை பார்த்து சொல்றீங்களே நாங்க என்ன அடிமையா? தேர்தலுக்காக கூட்டு வச்ச பயம், ஸ்டாலினுக்கு பயம். கூட்டு சேர்ந்துட்டாங்களே. கூட்டு சேரக்கூடாதா? நீங்க கூட்டு சேர்ந்தா
நீங்க கொள்கையோட கூட்டு சேர்ந்திருக்கீங்களா? உங்களோட உட்கார்ந்து இருக்காரு வை கோபால்சாமி. யார் அவர்? அவர் திட்டாத திட்டா, அவர் பேசாத பேச்சா? அவர் சொன்னார் முரசொலி பாரத் சவுளி, முரசொலி பாரத் சவுளி சொன்னார். அது மட்டும் இல்ல, இந்த வைகோ நினைத்தால் அண்ணா அறிவாலயத்தை பெயர்த்து விடுவேன் என்று சொன்னார். சொன்னவர் வைகோ. அவர் பேசாத வார்த்தையா? இன்னும் சொல்ல போனால் நான் அந்த வார்த்தையை பேசுவதற்கு கூச்சப்படுகிறேன். அவர் பலமுறை குடும்பத்தை பற்றி பேசியிருக்கிறார். வைகோ பேசியிருக்கிறார். அந்த வைகோ இப்ப உங்களுக்கு நல்லவர். நீங்க எவ்வளவு திட்டினாலும் தொடச்சிட்டு அவரோட கூட்டி வச்சா அவர் நல்லவர். நாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தலுக்காக கூட்டு வைத்தால் நாங்க அடிமைன்னா நீங்க தான் உண்மையான அடிமை. நீங்க தான் பதவிக்காக அடிமை வேலை பார்க்கிறவங்க. அதனால தயவு செய்து நான் தாய்மார்களையும் பெரியவர்களையும் கேட்டுக்கொள்வது, 2026 பிறந்துச்சு. இன்னும் 2 மாசம்தான். 2 மாசம் கூட சொல்ல முடியாது. இன்னும் 1.5 மாசம்தான். மார்ச்சிலேயே ஆரம்பிச்சிடும் தேர்தல். யார் என்ன சொன்னாலும் சரி, தயவு செய்து கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. யார் ஏமாத்துறவன் யாருன்னு பாருங்க, நடிக்கிறவன் யாருன்னு பாருங்க. ஏமாத்துறவன் யாரு, நடிக்கிறவன் யாரு, ரெண்டையும் வச்சு பாருங்க. ஏமாத்துறவன் மு.க. ஸ்டாலின். உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி ஏமாத்துறாரு. இப்ப லேப்டாப் தருவாரு, இப்ப 1000 ரூபாய் 2000 ஆக்குவாரு. இப்ப எல்லாம் பொங்கலுக்கு கொடுப்பாரு 3000 ரூபாய். எல்லாம் இப்ப கொடுப்பாரு, எல்லாம் இந்த மாசம் கொடுப்பாரு. ஆனா இன்னும் 3 மாசம் கழிச்சு கொடுப்பாரான்னு நீங்க பாருங்க தயவு செய்து. இப்ப அவசர அவசரமா கொடுக்கிறடி. போன வருஷம் ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? தேர்தல் வந்துச்சு, அதனால கொடுக்கல. தேர்தலுக்காக கொடுக்கற, ஓட்டுக்காக ஏமாத்துறதுக்காக கொடுக்கற. நாங்க அப்படி இல்லை. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தேர்தலை வச்சு கொடுக்கல. கார்டு யார் வச்சிருந்தாலும் யார் வேணாலும் கடையில போய் காசு வாங்கிக்கங்க. உங்களுக்கு கொடுத்தா 2500 ரூபாய் 14 வகையான பொருள். முன்னாடி எல்லாம் சாதனை எல்லாம் சொன்னாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. உங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் எடப்பாடியார் எப்படி ஆட்சி நடத்தினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அம்மா எப்படி ஆட்சி நடத்தினாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நீங்க பாருங்க. நடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, நடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர். இனிமேல் எவனுமே எம்ஜிஆர் பேரை சொல்லாம தமிழ்நாட்டில் அரசியலை விட முடியாது. அது எவனா இருந்தாலும் சரி. ஆனா எம்ஜிஆர் பேரை சொல்றவன் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, எம்ஜிஆர் ஆயிட முடியாது. கத்தி தூக்குறவன் நம்பியார் ஆயிட முடியாது, கத்தி எடுத்தவன் நம்பியார் ஆயிட முடியாது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சு, அக்டோபர்ல கட்சி ஆரம்பிச்சு, டிசம்பர்ல முதலமைச்சர் ஆனேன்னு சொன்னாரா? அக்டோபர்ல கட்சி ஆரம்பிச்சு டிசம்பர்ல முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்லல, எம்ஜிஆர் சொல்லல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தத்துவமா சொன்னார். எந்த பெண்ணை கற்பழிக்கிற மாதிரி நடிக்க மாட்டார், குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டார், தப்பு நடந்தால் தட்டி கேட்கிற மாதிரி நடிப்பார். பதிஞ்சு போச்சு, மக்கள் மத்தியில பதிஞ்சு போச்சு. அவர் பாடுற பாட்டு நாடோடி மன்னன் மன்னாதி மன்னன். இன்னைக்கும் அச்சம் என்பது மனபயனான் பாட்டை போடு, 5 நிமிஷம் நிற்பான் நம்மாளு. 5 அப்படி வீர வந்துடும் அந்த பாட்டை கேட்டாலேயே. அந்த பாட்டை கேட்டாலே மியூசிக் போட்டாலே குதிரை சத்தம் வரும், டொக்கு டொக்குள் குதிரை சத்தம் வரும். இன்னைக்கும் பாட்டு வரி கேட்க கேட்க அப்படி தேடா அப்படி பாயும். அப்படிப்பட்ட பாடல்கள் அவர் நடிக்க ஆரம்பிச்சுட்டு தத்துவமா சொல்லி மக்கள் மனசுல இடத்தை பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல சேர்ந்தாரு, மக்கள் பணியாற்றினாரு. அப்புறம் அங்க பிடிக்காம திமுகவுல தன்னை ஐக்கியப்படுத்திட்டாரு. திமுக
திமுகவுக்கு வந்தார். அண்ணாவை தலைவராக ஏத்துக்கிட்டாரு. கருணாநிதியோட பயணிச்சாரு, அண்ணாவோட பயணிச்சாரு. பயணம் பண்ணி தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி மேல் சபை உறுப்பினரானாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிறுசேமிப்பு திட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் மக்களுக்கு பணிபுரிய ஆரம்பித்தார். மக்கள் மனசுல இடம் பிடிக்க ஆரம்பித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வளர்ச்சி பிடிக்காததுனால கருணாநிதி என்ன பண்ணாரு, புரட்சி தலைவர் கணக்கு கேட்ட உடனே அவர் வெளியே போக சொல்லிட்டாரு. அப்பதான் தனி கட்சி ஆரம்பிச்சார். அனைத்து இந்திய அண்ணா திமுக தொடங்கினார். 72 தொடங்கினார். ஒவ்வொரு கிராமத்திலேயும் கிளையை உருவாக்கினார். 77 தான் முதலமைச்சர் ஆனார். 5 வருஷம் கேப். 5 வருஷம் மக்களை சந்திச்சாரு. ஊரா போனாரு, பேசினாரு, மக்கள் கிட்ட ஐக்கியமானாரு, முதலமைச்சரா வந்தாரு. நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நான் தான் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்லவே இல்லை. நான் தான் வருவேன்னு சொல்லல. ஆனா எம்ஜிஆர் பேரை எல்லாரும் சொல்றீங்கன்னா அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். ஆனா எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்தவன் தான் சொல்லலாம். எம்ஜிஆர் மாதிரி அவருடைய கொள்கைப்படி நடந்தவன் தான் சொல்லலாம். சும்மா சாதாரணமா வந்தவர்கள் போறோம், ரோட்ல போறவன் இருக்கிறவன் எம்ஜிஆரை பத்தி சொன்னா அதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை பார்த்தவங்க, திரைப்படத்துல பார்த்தவங்க. நான் தயவு செய்து சொல்றேன், பொதுமக்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய, வீர வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நாளில் உங்களை பார்த்து நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, 2026 மார்ச் மாதம் நீங்க எல்லாம் ஒரு நல்ல முடிவை எடுத்துடணும். வாக்கு போடுறதுக்கு முன்னாடி இனிமேல் அடுத்த ஆட்சி அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி தான். அடுத்த ஆட்சி தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி அகற்றக்கூடிய சபதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இப்பவே தாய்மார்கள்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் அவங்க சொல்ற வார்த்தை, ஆமா விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு, இன்னும் ஆளணுமான்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனதில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. இந்த வெறுப்பு ஓட்டாக மாறுவதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர் சரி செல்வங்கள் எல்லாம் கடுமையாக இந்த நாளிலே சபதம் எடுத்துக்கொண்டு இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று திராவிட கொள்கையில் வளர்த்த பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்கியும், பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர், மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர், நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கியும், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்தும் மறையாமலும் நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற நம் எல்லாம் பண்ணிவிட்டு எதுவும் விளம்பரம் பண்ணாததே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கல்லூரி மாணவர்களுக்கும் அனைத்தையும் அதிகமாக பண்ற ஒரே ஆட்சியானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி மட்டுமே. பள்ளி மாணவர்களுக்கு பைசைக்கிள், லேப்டாப், ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், அது மட்டுமின்றி 2011 இருந்து 2016 வரை 6 மெடிக்கல் காலேஜ்களும், 2016 இருந்து 2021 11 மெடிக்கல் காலேஜ்களும், ஆக மொத்தம் 17 மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ்களை கொண்டு வந்தது நம் ஆட்சி மட்டுமே. 67 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், 21 பாலிடெக்னிக் காலேஜ், 5 இன்ஜினியரிங் காலேஜ், 6 அக்ரிகல்ச்சர் காலேஜ், 4 கால்நடை மருத்துவமனை, அது மட்டுமின்றி அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடும், கொரோனாவில் இருந்த அனைத்து கஷ்டமான சூழ்நிலைகளையும் நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே அனைத்தையும் பற்றி எதுவும் விளம்பரம் செய்யாமல் மக்களுக்காகவே மட்டுமே இருக்கும் ஆட்சி நம் அனைத்து அண்ணா திராவிட ஆட்சி மட்டுமே. நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ், பெரிய பாயமாறு, வடமதுரை, எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.